என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பாவின் மீது நம்பிக்கை வை. என்னை சுற்றி உள்ளவர்களில் யாரெல்லாம் என்னிடம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை சாயப்பா என்று புலம்புகின்றார். இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருக்கிறார்கள். சுயநலம் நல்லதுதான், ஆனால் அதில் உள்ள வரைமுறைத்தான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகின்றது. உதாரணமாக, இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவது ஒரு சுயநலம்தான். ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது. அதுவே நான் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம். நான் மட்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும், வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று நினைப்பது தான் உண்மையான சுயநலம் குழந்தையே. அது மிக மிக தவறு. இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவர். எச்சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருத்தல் கூடாது. உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகின்றது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும். அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல வெளியேறுவதும் தான் உண்மையான சுயநலம். அதே சமயம் நீ செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே. இவற்றை எல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள். எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். கலங்காதே. துன்பப்படாத மனிதனே கிடையாது. கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராகினும் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். எமைப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன் கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கின்றேன். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே. நீ ஏன் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கின்றா? அனைத்திற்கும் தீர்வு உண்டு குழந்தையே. நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதே. யாரிடமும் தேவையில்லாமல் விவாதம் செய்யாதே. நான் சொல்வதை மட்டும் கேட்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. மற்றும் என் பூஜையை மறவாமல் செய்து வா. சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் மன இறுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் விடை காண அவசியம் இல்லை. நீங்கள் தன்னை சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சியை துவங்குங்கள். எந்த கட்டம் போதும், புதிய கட்டம் வரும். முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்கொள்வீர்கள். இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உதிக்கும். உன் துன்பங்களை எனக்கு பிச்சையிடு. இன்பங்களை உனக்கு அள்ளி வழங்குகின்றேன். நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. என் நாமத்தை மட்டும் உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும். இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை குழந்தையே. நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே. இனி நல்லதை நினை, நல்லதை பேசு. நீ எதை அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவே நடக்கும். உன் லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். இந்த சாகியின் ஆசையோடு வெற்றி பெறுவா. ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றாய்? உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன். நீ கவலை கொள்ளாதே. நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றார். பிரச்சனை முற்றுகின்றது என்றால் அது நல்ல முடிவை தரப்போகின்றது என்று அர்த்தம். காரிருளை ஒளியானது மறைத்து பிரகாசிப்பதைப் போல உனது துன்பங்களும் நிச்சயம் ஒரு நாள் மறையும் குழந்தையே. கலங்காதே. உன் தன்மானம் என்றும் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவாய். நான் வாழ வைப்பேன்.
ஏற்றங்களும் இரக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன. வாழ்க்கை இத்தனை நாள் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா? எனவே கை தூக்கி விடவே நான் உன் கரம் பற்றினேன். நானே மாற்றத்தையும் தருகின்றேன். நம்பி இரு மனமே, நான் துணை வருவேன் தினமே. நிலைக்குலைய வைக்கும் துன்பம்தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும். எத்தனை பெரிய ராஜ்யமும் அதற்கு ஈண்டான அஸ்திவாரமும் தேவை அல்லவா? தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களிடமிருந்தும் சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. என் தங்கமே, ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். தூக்கி எறிந்தவர்களுக்கு காட்டுங்கள், நீங்கள் கல் இல்லை வைரம் என்று. நீயா நானா என்பது அழிவின் ஆரம்பம். நீயும் நானும் என்பது வெற்றியின் தொடக்கம். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றார் ஞாபக மருதி நிச்சயம் தேவை குழந்தையே. உன்னை புறக்கணித்தவர்களிடம் கோபம் கொள்ளாதே, அமைதியுடன் விட்டுக் கொடு. அவனே ஒரு நாள் மனம் திருந்தி வருவான். தன்னை தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதைவிட சிறந்த மருந்து மனதிற்கு இல்லை குழந்தையே. காண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கின்றது. இதற்கே சோர்ந்து விட்டால் எப்படி மனமே? எழுந்து வா, உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நடப்பது நடக்கட்டும், அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். யாரிடமிருந்தும் அதிகம் எதிர்பார்க்காதே. உன்னிடம் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்பார். ஏனெனில் இங்கு உனக்காக இருப்பது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் குழந்தையே. நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம், மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம். யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே ஒரு காரணம்தான், நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள். ஒரு நல்ல நட்பு கரும்பை போன்றது. நாம் அதை அடித்தாலும் ஒடித்தாலும் கடித்தாலும் பிழிந்தாலும் நமக்கு அது இனிப்பை மட்டுமே தரும். எதுவும் சில காலம்தான். இதை புரிந்து கொண்டால் தனிமை இனிமையாக இருக்கும். என் மேல் நம்பிக்கை வைத்துவிட்டா இனி நீ பொறுமையாக இருந்து வேடிக்கை மட்டும் பார். நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே. அது மிகவும் வேதனையாக இருக்கும் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள். உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. உன் மனதில் என்ன கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன? எது உங்களை தொந்தரவு செய்கின்றது? அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எல்லாம் கடவுளின் நாடகம். அவர் பக்தரின் மனதில் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறார். இந்த சாயி உங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்து மனதை அமைதிப்படுத்துவேன். கலங்காதே. தாய் அன்பிற்கு ஈடாக இவ்வுலகில் ஏதும் இல்லை. தாயை மதித்தவர் தங்கமாக பிரகாசிப்பது உறுதி. உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தங்கமே. நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கை என் கையில். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன். என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு. என் குழந்தை என்னை திட்டினார், நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன்? நீ என் செல்ல பிள்ளை. நீ வாழ்க்கையில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. மலை போன்ற அறிவு உன்னிடம் ஏராளம் இருந்தாலும் கடுகு போன்று சிறிதாவது அனுபவம் இல்லை என்றால் அறிவு அங்கு செயல்படாது குழந்தையே. விரைவில் திருமண யோகமும் செல்வ செழிப்பும் உண்டாகும். பிரகாசமான ஒளியை போன்றே உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும். உன் மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும் குழந்தையே. சகல ஐஸ்வர்யமும் கொடுத்து நான் உன்னை காப்பேன். உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்திருக்கின்றேன். அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். நீ கொஞ்சம் என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும். துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தா எல்லாம் வெற்றியாகும். என்னுடைய தாமதங்கள் எப்போதும் அற்புதத்திலேயே முடிவடைகிறது. கலங்காதே. எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகின்றதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடு.
அவர்கள் நம்மை தேடி வரும் அளவிற்கு ஒரு மன சங்கடமான எதிர்கொள்ள முடியாத பிரச்சனை வந்தால் அதை நாம் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடன் நம் சாயப்பா இருக்கின்றார். அவர் நமக்கு கண்டிப்பாக நல்ல வழியை காட்டி அந்த சவாலை ஜெயிக்க உதவி செய்வார் என்று என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் இருக்க கவலை எதற்குனக்கு? காலங்கள் சாட்சிகள் மாறலாம். உன் தந்தை நான் என்றும் மாறமாட்டேன் தங்கமே. உன் வாழ்க்கை தரம் உயரப் போகின்றது. என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நீ என்றும் சந்தோஷமாக இருப்பாய். இப்போது நான் உன் வாழ்க்கையில் எப்படி அனைத்தையும் திருப்புகின்றேன் என்று பார். என்னுடைய வாக்குறுதிகளை பற்றிக்கொள். சிறந்த நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன. ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே. உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு. உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே அனைத்தும் நடக்கிறது. மனம் தளராமல் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய் தங்கமே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். எத்தனை நாளும் உன் வாழ்வை செம்மைப்படுத்தி சோதித்ததெல்லாம் உன்னை பறிகொடுக்க அல்ல, நல்வாழ்வில் சேர்க்கத்தான். எதற்காக இந்த வீண் எண்ணமெல்லாம்? நான் இருக்கின்றேன். அனைத்தையும் மாற்றியும் தருகின்றேன். நம்பியிரு. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. எனக்கு கேட்கும்படி மிக சப்தமாக நீ என்னை அழைக்கின்றாய். ஆனால் உனக்கு தெரியாமல் மிக ரகசியமாக நான் உன்னிடம்தான் இருக்கின்றேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன். என் பரிபூரண அருள் ஆசைகள் உன்மேல் நிறைந்துள்ளது குழந்தையே. அழாதே. உன்னை விலகும் உறவுகளுக்காக ஏங்கி உன் மனதை வருத்திக் கொள்ளாதே. உன் அன்பு அவர்களுக்கு புரியும்படி நான் பாடம் கற்பிப்பேன். கலங்காதே தங்கமே. உன் வாழ்க்கையில் ஒளியேற்றவே வந்திருக்கின்றேன். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு. என்னை நம்பினோர் கைவிடப்படார். சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு. வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனார் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? பக்தி என்பது ஆடம்பரமான பூஜைகள், அன்பளிப்புகள் இவற்றிலே குழந்தையே. உள் மனதில் சாய்ராம் என்றால் நீங்கள் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். நான் உன்னுடன் இருக்கும்போது கவலை எதற்குனக்கு? உன் மனபாரமெல்லாம் குறையப் போகின்றது. மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டுமே. தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாவக்காய் குணம் கசப்புத்தான். சில உறவுகள் தேன் போல பேசினாலும் அவர்களின் வாழ்வும் கசப்புத்தான். வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி. முயற்சி மனிதனுடையது தான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது. சூசகமாக சொல்லி எனக்கு பழக்கமே இல்லை குழந்தையே. தருகின்றேன் என்பதால் தான் காக்க வைக்கின்றேன். இல்லை என்றால் உன்னை கேட்கவே வைத்திருக்க மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. வேண்டியது வேண்டியபடியே நடக்கும். முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம். வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே. உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே. சோதனையில் சோர்ந்து போகாதே. மன வலிமையோடு எதிர்கொள். நான் இருப்பேன் உன் நிழலாக. உன்னை வழிநடத்த உன் கூடவே. நீ எடுத்த முடிவு சரிதான் தங்கமே. சந்தேகமே வேண்டாம். தயங்காமல் செய். அனைத்தும் நன்மையாகவே முடியும். நான் பார்த்துக் கொள்கின்றேன். மதிப்பில்லாத இடத்தில் மௌனமாக இரு. காலப்போக்கில் உனது மௌனம் உனக்கான மதிப்பை தேடித்தரும். கலங்காதே. தன் சிறகுகள் காயப்பட்டு தரையில் விழும் பறவை மீண்டும் மீண்டும் பறக்கும் முயற்சியை கைவிடாது. அதற்கு காரணம் பறப்பது தான் அதன் இயல்பு. அதே போல ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உன்னை தரையில் வீசும்போது உன்னை தூக்கிக் கொண்டு மீண்டும் வானத்தில் உயரத் தயாராகு. உன் இயல்பும் பறப்பது தான் குழந்தையே. ஏனென்றால் நான் உன் சிறகுகளுக்கு கீழே உள்ள காற்று என்பதை மறந்து போகாதே. கடின உழைப்பின் மூலம் பெறப்படும் பொருளை என்றென்றும் நிலைத்து நிற்கும். உன் தொழில் சரியான முறையில் அமையும் நேரம் வந்துவிட்டது. நீ கேட்டதை நானும் கொடுப்பதற்கு இதுவே சரியான நேரம். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் மாறப்போகின்றது. என்னை தொடர்ந்து பூஜித்துக் கொண்டே இரு. என் வைரமே, உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்று சோதனையிடம் சொல். கஷ்டம், கவலை, துன்பம், குழப்பம், பகைமை, பிணி, வறுமை,
இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும். உன் இல்லத்தில் தான் நான் இருக்கின்றேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது குழந்தையே. உன் கடமையை செய். நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது. உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளி தானமும் தர்மமும் உன்னையும் உன் சந்ததிகளையும் 7 தலைமுறைக்கு கவசமாக காக்கும். நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனமுடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நீண்ட ஆயுளுடன் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நீ இருப்பாய். நான் உன்னுடன் இருப்பேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். கடந்து வா. நன்மை மட்டுமே உன்னை சேரும். உன் எண்ணங்கள் நிறைவேறும் நேரம் இது. கலங்காதே. பேருடனும் புகழுடனும் வாழப் போகின்றார். நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு. உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.